அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க இது என்ன வீடியோன்னு. ஆமாங்க, இந்த வருஷம் நாங்கள் தீபாவளி ட்ரெஸ் பர்ச்சேசிங்காக சேலம் கிளம்பி போயிருந்தோம். அதை தாங்க இப்போ வீடியோவாக எடுத்திருக்கோம். வாங்க நீங்களும் வீடியோவில் எப்படி நாங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் கலெக்ஷன் பண்ணோங்கிறத பார்க்கலாம். முதல்ல நாங்கள் யார் போனோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அப்பா அம்மாவை தவிர இது எல்லாமே நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தோங்க. எல்லாருமே போனோம். அது ஒரு ஜாலியாக தான் இருந்துச்சு. இன்னும் போன வருஷமும் போயிருந்தோம். அந்த வீடியோ கூட போட்டிருந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தெரியல, பாருங்கதா பின்னாடி இடம் இருக்குங்க, சீட்டில் இருக்குது. இன்னும் கூட முன்னாடி தான் உட்காரணும் அடம் பிடிச்சான். முன்னாடி உட்காரணுன்னா சீட்டில் இடம்ல கீழே உட்காரான்னு சொன்னேன். ரைட்டு, நான் கீழே கூட உட்காந்துக்கிறேன்ட்டு முன்னாடி கீழே உட்காந்துட்டு செல்லில் பார்த்துட்டு இருக்கான் பாருங்கள். போன டைம் நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் சைடில் கடை வீதி பக்கம் போயிருந்தோங்க. இந்த தடவை அந்த பக்கம் வேண்டாம் அப்படின்னு நாங்களாம் எல்லாம் முடிவு எடுத்துகிட்டு புது பஸ் ஸ்டாண்டு பக்கம் போனோம். இங்கே எப்படின்னா, இங்கே அங்கேயோட கடை கம்மியாக இருந்தாலும் இங்கே பெரிய பெரிய கடையாக இருக்குங்க. போத்தீஸு, முருகாலயா, அப்புறம் இன்னும் நிறையா கடை இருக்குங்க. ஆனால் இண்டிவிஜுவலாக பெரிய கடையாக இருக்குங்க. அங்கே போகலாமேன்ட்டு இங்கே இந்த சைடு போனோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ் தாண்டி திருவாக்கண்ணூர் பைபாஸுங்கிற வழியில் போயிட்டு அப்புறம் போய் சென்னை சில்க்ஸு அந்த வழியாக அப்படியே புது பஸ் ஸ்டாண்டு பக்கமாக போகிறோங்க. அங்கே தான் போய்கிட்டு இருக்கிறோம். ஹைவேஸில் போகிறோம். ஒன்றும் ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் அங்கே பக்கமாக போனால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னான்ட்டு. வாங்க போகலாம். இது பார்த்திங்கன்னா திருவாக்கண்ணூர் பைபாஸ் தான் பாருங்கள், வந்துருச்சு. பாலங்கீழே இறங்குதுங்க. இதை இறங்கினாலும் மறுபடியும் நிட்டாக பாலத்து மேலே போனோங்கன்னா 5 ரோடு வழியாக போகணுங்க. பாருங்கள், இந்த 5 ரோடு வழியாக தாங்க போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இந்த சென்னை சில்க்ஸு இதெல்லாம் இனிமேல் தாங்க வரும். இந்த வழியில் போயிட்டு இருக்கிறோம். பார்த்திங்கன்னா இப்போ தாங்க அந்த இதில் வளையிறோம். இது இனிமேல் தான் கடைகள்லாம் ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு ஹோட்டலு, பெரிய ஹோட்டலு. அரசியல்வாதிங்க, விஐபி யார் வந்தாலும் இங்கே சேலம் வந்தால் இதில் தான் தங்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஹோட்டலில் தான் தங்குவாங்க அப்படின்ட்டு. இதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோடனே சென்னை சில்க்ஸு, அதே 2 இருக்கும் பாருங்கள், ஜுவல்லர்ஸ் கடையும் துணி கடையும் இருக்கும். அதை தாண்டி போகணும். பாருங்கள், வரும் பாருங்கள், நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வரும். இப்போ கொஞ்சம் தூரம் போனோடனே சென்னை சில்க்ஸ் வந்துடும். பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, பாருங்கள் சென்னை சில்க்ஸ் இந்த மேலேயே பாருங்கள், அந்த பில்டிங் மேலேயே போர்டு போட்டிருக்கு. இந்த சைட்லேயும் பாருங்கள் போட்டிருக்கு பாருங்கள், சென்னை சில்க்ஸு. சென்னை சில்க்ஸு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை அப்படின்னு இருக்குது. 2 இருக்குங்க. பாதி சைடு ஜுவல்லர்ஸ் கடையும் பாதி சைடு துணி கடையும் இருக்குங்க. இப்போ நம்ம தாண்டி நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க ட்ராவலை. வாங்க போகலாம். இதாக பாருங்கள், இந்த ஜாய் அலுகாஸ் ஜுவல்லரி. அப்புறம் அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா கல்யாண் சில்க்ஸு, கல்யாண் ஜுவல்லரியா, அதெல்லாம் 2 வரும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி புது பஸ் ஸ்டாண்டு பக்கமாக இப்போ வந்துட்டேங்க. இனிமேல் தாங்க கொஞ்சம் டிராஃபிக் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இப்போ சிக்னல்னு நினைக்கிறேன். இங்கேருந்தே ஸ்லோவாகிடுச்சிங்க வண்டி. இதுக்கு மேலே அப்படியே முள்ள தாங்க ஸ்லோவாக போகுங்க. பாருங்கள், உடனே ஜனங்கள்லாம் பர்ச்சேசிங் பண்ணிச்சுட்டு குறுக்கே வரைக்கும் வந்தால் போத்தீஸ் பாருங்கள் வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த சைடு போகணும். இப்போ 4 ரோடுக்கு போயிட்டு வளைஞ்சி மறுபடியும் ரிட்டர்ன் வரணுங்க. அங்கே வர்றதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பாருங்களேன், நீங்கள் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், அதான் கேவி டெக்ஸ்ன்னு போட்டிருக்குங்க. நான் அந்த கடைக்கு நான் இன்னும் போனதில்லை. இப்போ போகலான்னு பார்த்துட்ருக்கேன். ஆனால் எங்கே கூட்டமாக இருக்குது. இவங்கெல்லாம் வீட்டில் இருக்கீங்களா என்ன சொன்னாங்க, போத்தீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் அதை எய்ம் பண்ணி போயிட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ போயிட்டு நல்லா டிராஃபிக் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபுல் டிராஃபிக் தாங்க. நிறையா நாங்கள் கொஞ்சம் எடிட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோ போட்டால் அது ரொம்ப லென்த்தாக வந்துடும். கணக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு வந்ததெல்லாம் ஃபுல்லாக இதாக கேவி டெக்ஸ் பாருங்கள். இங்கேயே டிராஃபிக் ஆகிடுச்சு. ஃபுல் டிராஃபிக். அப்படியே ஸ்லோவாக அப்படியே எறும்பு விடுற மாதிரி தான் வண்டி மூவ் ஆகிட்டே இருந்துச்சுங்க. உட்காந்துட்டு போகிறது போர் அடிச்சிச்சு. இன்னும் அப்படியே பார்க்குறதுக்கும் பசங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே வரானுங்க. பாருங்க, ஜிஆர்டி இதுவும் ஒரு நகை கடை தான் எங்கள் ஏரியாவில். பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இனிமேல் கடை ஸ்டார்ட் ஆகிருங்க. நாங்கள் போன டைம் போத்தீஸுக்கு வந்தோங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா
போத்தீஸில் ஜுவல்லர்ஸ் ஆரம்பிக்கலை. ஆனால் இப்போ இந்த வருஷம் வந்து போத்தீஸில் வந்து ஜுவல்லர்ஸும் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அங்கே போனால் நம்ம ஆரம்பித்து தான் இருந்துச்சு. வாங்க பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதான் மங்களன் மங்கள் எம்எம்னு போட்டிருக்கேன். இதுவும் பெரிய கடையாக தாங்க இருக்குது, திருச்சியில் இருக்கிறது. இந்த கடையெல்லாம் இப்போ நான் அதுக்கு முன்னாடி சின்ன வயசாக இருக்கும்போது இதில் ரேடியோவில் விளம்பரம் பண்ணி நான் பார்த்துருக்குங்க. மங்களன் மங்கள் பாத்திர கடல் அப்படின்னு வருங்க. இதை அடுத்த உடனே போத்தீஸ் கடை வரும். இது அங்கே பார்த்தீங்கன்னா அதான் பக்கத்தில் தெரியுது, அதுதான் போத்தீஸ்ன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஃபுல் டிராஃபிக் ஆகிடுச்சு. இப்படி ஸ்லோவாக அப்படியே லைட்டாக மூவ் ஆகுது. டூ வீலரில் இப்படி காரில் வரதுக்கே நமக்கு டென்ஷனாக இருக்குது. டூ வீலரில் வரவங்களாம் ரொம்ப அதுவும் உட்காந்துட்டு வரவங்களோட பிரச்சனை இல்லைங்க. ஆனால் அந்த ஓட்டிகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, கிளச்சை பிடிச்சி பிரேக்கை பிடிச்சி ஈரமாக சேஞ்ச் பண்ணி, அது ரொம்ப சிரமங்க. ஒரு வழியாக போத்தீஸ் கடைக்கு பக்கமாக நெருங்கிட்டேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் இறங்கிட்டோம். அப்புறம் காரை வந்து பார்க்கிங் பண்ணிட்டு வரேன்னு தம்பி கிளம்பி அங்கே போயிட்டோம். அப்புறம் நாங்கள் அதெல்லாம் இங்கே வரல வெளியில் கடைக்கு வெளியிலே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க. அதெல்லாம் நிற்கவே முடியல. நான் கொஞ்ச நேரம் உட்காரலாமேன்ட்டு ஒரு வாரமாக உட்காந்துட்டு இருந்தேன். பாருங்கள், நான் ரொம்ப இதாக நம்ம ஃபேமிலி பாருங்கள் இருக்காங்க. கூட்டமாக இருக்காங்க, குறிப்பிட்டு எடுக்க முடியலைங்க. இப்போ நம்ம வாங்க கடைக்குள்ளே போகலாம். உள்ளே போனோங்க. உள்ளே போய் பார்த்தா தாங்க தெரியுது, நாங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்தபோது கூட இவ்வளோ கூட்டம் இல்லைங்க. உள்ளே ஃபுல் கூட்டங்க. கச்சன்னு எல்லா ஜனங்களும். நாம் தான் சரி இந்த கடையில் வந்து எடுக்கலாமே அப்படின்ட்டு வந்திருந்தோம். ஆனால் எல்லோரும் இங்கே தான் வந்திருப்பாங்க பாருங்கள். பார்க்குறதா நான் இப்போ கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுங்க. நான் உள்ளே எஸ்கலேட்டரில் போகும்போதெல்லாம் இடமே இல்லை. வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல. எப்படியோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துங்க. அவங்க வராங்க வேலை ஃபேமிலியோட. நான் மட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். இப்போ தான் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன். இது என்ன செக்ஷன் தெரியல. எல்லாம் ஃபேன்சி ஐட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நமக்கு ஒன்றும் வேலை இல்லை. பார்த்துக்கிட்டு நான் எப்படி பார்த்தேனோ அதெல்லாம் அப்படியே ஒரு வீடியோவே எடுத்தேன். ரொம்ப வீடியோ எடுத்தாலும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதனால் அப்படியே ஃபோனை வச்சுருக்கிற மாதிரி அப்படியே பார்த்து லைட்டாக எடுத்தேன். அப்புறம் அடுத்த ஃப்ளோரில் வந்துட்டுருக்காங்க. அடுத்த ஃப்ளோருக்கு போகலான்ட்டு எஸ்கலேட்டரில் நாங்களாம் ஃபஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் ரொம்ப பயந்துக்கிட்டோம். இப்போல்லாம் இந்த பசங்க சின்ன பசங்களே வரதுக்கு பயப்பட மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒரு வழியாக இந்த செக்ஷனுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை வரலையாட்ட இருக்குது. நான் அடுத்த ஃப்ளோருக்கு போகலாமேன்ட்டு மறுபடியும் அடுத்த ஃப்ளோருக்கு போய் பார்க்கலாமேன்ட்டு கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ தான் வந்திருக்கோம். வந்து பார்த்தா யோசிக்கிறாங்க, எதை எடுக்கலாமா என்ன எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஒரு ரவுண்ட்ஸு பார்த்துட்டு அப்புறம் ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்ட்டு அப்படி சுற்றி ஒரு வியூ பார்த்துக்கலாம். அவங்க பசங்களுக்கு ரெடி பண்ண போயிட்டாங்க. அதாவது எங்கள் அரிக்கி பார்த்துருக்கோம். 2 கலரில் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுது பார்த்தீங்களா, சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கலர் தான் வாங்கினோம். அது நல்லா இருக்குன்னா சரி ரைட்டு, அது அவனுக்கு பிடிச்சதை எடுத்துக்கலாம், நம்ம சாய்ஸில் இருக்கலான்ட்டு அவனுக்கு அது மட்டும் எடுத்துட்டேங்க. எடுத்துகிட்டு சரி நம்ம இங்கே ஒன்றும் எங்களுக்கு என்ன சொல்கிறது, நம்ம பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான ரேட்டாக இருக்குன்னு பார்த்தா நல்லா இருக்க மாட்டேங்குது. ரொம்ப ஹையாக போனால் தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பாருங்கள் எஸ்கலேட்டரில் நான் இறங்கி வரேன் பாருங்கள். இந்த வீடியோ அதிகமாக பசங்களுக்கு அறிவிச்சு ஒரு செட்டு மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிடலாமே அப்படின்ட்டு அப்புறம் வந்தோம். அப்புறம் என்ன எது கிஃப்ட்டு வாங்கினதுக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா எல்லாம் மரக்கன்று கொடுத்தாங்க. சரி ரைட்டு, இதுவும் நல்ல விஷயம் தான். கிஃப்ட்டு நம்ம வீட்டில் பொருள் இல்லாமையாக இருக்குது, இல்லை மரக்கன்றுன்ட்டு லெமன் செடி கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்கலாமேன்ட்டு வாங்கிட்டு வந்து வெளியில் வந்தோம். வெளியில் வந்துட்டுங்க. வெளியில் வந்த உடனே அப்புறம் பர்ச்சேஸ்லாம் முடிக்கலைங்க. அடுத்த கடைக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா நிறையா தான் எடுக்கவே இல்லைங்களே. அதனால் முருகாலயாவுக்கு போகலாமே அப்படின்ட்டு புது பஸ் ஸ்டாண்டுகிட்ட ஒரு முருகாலயா இருக்குது, பழைய பஸ் ஸ்டாண்டுகிட்ட ஒரு முருகாலயா இருக்குங்க. அங்கே போயிட்டு எடுக்கலாமேன்ட்டு அந்த கடைக்கு வந்துட்டோம். அந்த கடையில் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. ட்ரெஸ் கலெக்ஷனும் ஓரளவுக்கு நார்மலாகவே இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அதனால் பெரிய கடைக்குன்னு பார்த்து ஆசைப்பட்டு போனாலும் அங்கே கஜன்னு கூட்டம் நிறையா இருக்குது, ஒரே ரஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் இந்த கடைக்கு வந்துட்டோம். இது நல்லா கரெக்டாக லிமிட்டான கூட்டம் கரெக்டாக இருந்துச்சு. ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணலாமேன்ட்டு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஆனால் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர்னு சொன்னாங்க. சரி ரைட்டு போகலாமேன்ட்டு லிஃப்ட்டில் ஏறிட்டோம். லிஃப்ட்டில் ஏறினோடனே செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு லிஃப்ட்டில் ரெடியாக இருக்கிறோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். லிஃப்ட்டில் மேலே போயிட்டுருக்கு பாருங்கள். லிஃப்ட்டில் முன்னா செகண்ட் ஃப்ளோர் வந்துருச்சுங்க. இப்போ தாங்க பசங்களுக்கு ட்ரெஸ் பார்க்க போகிறோம்.
இங்கே எல்லாமே சின்ன பசங்களுக்கு உண்டான ஐட்டங்கள் தான் இருக்குது. இங்கே பார்த்துடலாமே. ஜவுளி கடைனாலே போத்தீஸ்ன்னு நினச்சிக்கிறானுங்க. அது அங்கே ஒருத்த மாதிரி இருக்குது சின்ன போத்தீஸுங்கிறான். இது வேறு கடை வேறு பேருங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஆனால் சின்ன போத்தீஸுங்கிறானுங்க. அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். இப்போ ஒருத்தருக்க இவனுங்கெல்லாம் ட்ரெஸ்ஸை பார்த்துட்ருக்காங்க. நாங்கள் தான் எடுக்கிறதுக்கே லேட் ஆகுது. அவங்க டக்குன்னு ஏதோ ஒன்று எடுத்துடுறாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் வருஷத்தில் ஒரு டைம் எடுக்கிறோம், 2 செட்டு 3 செட்டு எடுப்போம். நல்லா பார்த்து பொறுமையாக எடுத்துக்கலாம். இதுக்குன்னு தானே டைம் ஒதுக்கி வந்திருக்கோம். நிதானமாக எடுத்துக்கலாம். அவசரப்பட்டு எடுத்து என்ன பண்ண போகிறோம்? இதாங்க இந்த செட்டை பார்த்துருக்கோம். இது பிடிச்சிருக்குன்னா சரி, பின்னாடி சைஸ் வச்சு பார்த்தோம், அது சரியாக தான் இருக்குது. அதனால் இது ஒன்று செலெக்ஷன் பண்ணியாச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா ஹரிவிக்னேஷ் தான் ட்ரெஸ் எடுக்கணும். ஏன் ஆசினிக்கு எடுக்கலைன்னு பார்த்தீங்கன்னா, ஆசினி வந்து 3 செட்டு வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிடுச்சு. அப்படி தான் நினச்சேன் எடுக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் பார்த்தா ஆசினி லைட்டாக பிட்டு போட்டு எனக்கு ட்ரெஸ் எடுங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ பார்க்க ஆரம்பித்தோம். பார்த்தீங்கன்னா ஹரிவிக்னேஷோட ஆசினிக்கு தாங்க பில்லு ஜாஸ்தியாக வந்துருச்சு. 2 செட்டு எடுத்தோம். அது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பில் வந்துருச்சுங்க. அதுவே அது வந்து ஜீன்ஸ் டைப்லேயும் கோட்டு டைப்லேயும் இருக்குது. அதனால் அது வேணுமேனு கேட்டிருந்தோம். அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் கீழே வந்து பேண்ட்டு ஜீன்ஸ்லேயே பார்க்கலாமே அப்படின்ட்டு அப்புறம் பேண்ட்டு எடுத்து கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் அதுதான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி கலரு வச்சு பார்த்துட்ருக்காங்க. இருந்தாலும் அவ்வளோ திருப்தி இல்லை அப்படின்ட்டு இருந்தாங்க. இந்த கலர் எடுத்து கொடுத்தாங்க. அந்த ஜீன்ஸ் வந்து இது வந்து லைட்டாக அது ஒரு மாதிரி இந்த பேண்ட்டு கலர் எங்களுக்கு ஒன்றும் பிடிக்கலிங்க. அதனால் சரி ரைட்டு அப்படின்ட்டு வேறு பார்க்கலாமே அப்படின்ட்டு லெகின்ஸை பார்க்கலாமேன்ட்டு கீழே லெகின்ஸ் பார்க்க வந்தாங்க. லெகின்ஸை பார்க்க வந்தாலும் அங்கேயும் ஒன்றும் சரியாக இருந்த மாதிரி தெரியல. அவங்களாம் எடுத்து முடிச்சிட்டாங்க பாருங்கள். பெரிய நினைக்கிறாங்க அவங்க எல்லாம் முடிச்சிட்டாங்க. பாருங்கள் நான்லாம் எடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னு ஏன்கிட்ட பாருங்கள் காட்டிகிட்ருக்கோம். ஒவ்வொரு வழியாக ஆசினிக்குமே நாங்கள் ட்ரெஸ்ஸு அந்த பேண்ட்டு லெகின்ஸ் பார்க்க வந்தோன்னீங்களா அதை பார்க்கல, வேறு பேண்ட் ரெடி பண்ணிட்டேங்க. அப்புறம் பர்ச்சேசிங்லாம் முடிச்சாச்சு. மறுபடியும் நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். இந்த வருஷத்துக்கு பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு. ட்ரெஸ் என்னான்ட்டு நாங்கள் இன்னொரு வீடியோவில் போடுறோம், இல்லைன்னா ஷார்ட்ஸில் போடுறோம். எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அப்புறம் என்னங்க வழக்கம் போல் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.